பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் லைஃப். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாயிருக்கிறார், வாழ்க்கையாயிருக்கிறார். அவரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இடத்துல தன்னையே அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன் வாழ்க்கை அவரிடத்துல ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். இவ்வளவு நாள் தப்பு செஞ்சிட்டீங்க, விட்டுருங்க. இவ்வளவு நாள் தவறா செஞ்சிட்டீங்க, நீங்களே டிசிஷன் எடுத்துட்டீங்க, விட்டுருங்க. நடந்தது நடக்கட்டும், நஷ்டம் வந்துச்சு, ஏத்துக்குங்க. ஆனா இனிமேல் ஆச்சும் உங்க வாழ்க்கையில செய்ய போற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு வார்த்தை, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தாவீதை போல ஆண்டவரிடத்திலே அணுகி ஆண்டவரிடத்திலே ஆலோசனை பெற்று செய்யுங்க. பழச மறந்துடுங்க. 2023 இல்ல போன மாசம் வரைக்கும் செஞ்சதை மறந்துடுங்க. ஜூலை வரைக்கும் செஞ்சதை மறந்துடுங்க. இனிமேல நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. பழையவர்கள் எல்லாம் போட்டோம், பரவாயில்ல. ஆனா எவ்வளவு ஒரு அருமையான தேவன் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே தான் எனக்கு வாழ்க்கை, ஜீவன், என் வாழ்க்கை அவர் தான். இஸ் மை லைஃப். அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லுகிற விசுவாச வாழ்க்கை தான் இன்றைக்கு கிறிஸ்து விரும்புகிறார். இன்னைக்கு நாம் வாசி கேட்ட வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தின் பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். யோவான் 8ஆம் அதிகாரம் வாசிங்க, 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை மறுபடியும் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நல்ல கவனிங்க. அவ ஆண்டவர் சொல்றார், I am the light of this world. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடக்க மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவர். ஏன்னா அவர்தான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு சே ஆர் டாக் அபவுட்? He said, I am the light. நான் தான் உனக்கு வெளிச்சம், நான் தான் உனக்கு வாழ்க்கை. என்னை அல்லாமல் நீ பிதாவினிடத்தில் வர முடியாது. என்னை அல்லாமல் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். என்னை நீ டினை பண்ணினா, இதோ ஆசீர்வாதத்தை சாபத்தை முன்னாடி வச்சிருக்கிறேன், இதோ உனக்கு ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறேன். உபாகமத்தில் நம்ம வாசி கேட்ட 15வது வசனத்துல பார்த்தோம், ஜீவனையும் மரணமும். ஜீவன் என்பது வாழ்க்கை, மரணம் என்பது நரகம். மரணம் எல்லாருக்கும் தான் வருது, ஆனா எல்லாருக்கும் நரகம் இல்லை. ஆனா ஜீவனை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம யோசிங்க, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கறதுல அத்தனை ஒரு யோசனைங்க. ஐயோ தோசை போடணுங்க, ஐயோ நைட்ல எனக்கு சாப்பாடு வைக்கணும். மற்ற நேரத்துலாம் வராது. கல்யாண கூட்டத்துக்கு போ, ஆடம்பரத்துக்கு போ, கடைக்கு போ, அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஓடுவோம். ஆனா ஆண்டவர் வந்தா மட்டும்தான் அன்னைக்கு குடும்ப பாரமே வந்துடும். இதெல்லாம் பிசாசு உங்களை ஏமாத்துறான். அவன் உங்க யோசனைக்குள் பூந்து, பிசாசு நேரடியா வரமாட்டான். யாராவது பிசாசு பார்த்துக்கிறீங்களா? நேரடியா வரவே மாட்டான். உங்க யோசனையில தான் ஒர்க் பண்ணுவான். இந்த மாதிரி யோசிக்கிறவங்கெல்லாம், யாராவது அந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்க இப்பயே உங்களை மாத்திங்க. கூரையை பார்த்து நீங்க யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா யூ ஆர் அ டேஞ்சரஸ் பர்சன். எப்படின்னா, சீக்கிரமா நீங்க மனநோயினால் பாதிக்கப்படுவீர்கள். யாருக்காவது அந்த சிம்டம் இருந்தா கைண்ட்லி கோ டு த டாக்டர், கெட் அ கவுன்சிலிங். கூரையை பார்த்துனே யோசிச்சுட்டே இருக்கிறவங்க மனநோய்க்குள் பாதிக்கப்படுவீர்கள். உடனே இப்போ எல்லாரும் கூரையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் சைக்கலாஜிக்கல். இது பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் எவ்வளோ ஈஸியாக உங்களை ஏமாற்ற முடியுன்றது ரொம்ப சொல்கிறேன். எப்படியெல்லாம் நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எங்கே பார்க்குறோம்? கூரையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடந்து ஒத்தாசை வர வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்துக்கு வாங்க, நான் உனக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கைக்கு வாங்க. இந்த உலகம் கொடுக்கிற வாழ்க்கை அல்ல, இந்த உலகம் நல்லா கொடுக்கும். என்ன இன்னைக்கு உலகம் கொடுக்கிற வாழ்க்கை? பணம், பெருமை, புகழ், படிப்பு. அம்பானி மாதிரி ஆயிடணும் நானு, டாட்டா மாதிரி ஆயிடணும் நானு. இல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்களாம் எப்படி மாறினாங்க. டாட்டா கிட்ட போய் கேளுங்க அவர் எப்படி ஆனார். பெரிய பெரிய பணக்காரனை போய் கேளுங்க, பிஸ்னஸ் மேனை கேளுங்க, பெரிய ப்ராஃபிட். அவங்களாம் சும்மா வீட்டில் உட்காந்து தூங்கின்னு இருந்த பணம் வந்துச்சா? படிக்காம பணம் வந்துச்சா? தங்க சிறு வயதிலிருந்து அவருடைய படிப்பிலும் எல்லாவற்றிலும் கருத்துள்ளவர்களா இருந்திருப்பான். ஒரு சயின்டிஸ்ட் எப்படி ஆனா? சும்மா ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நான் பெரிய சயின்டிஸ்டா மாறிட முடியுமா? இல்லவே இல்லை. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறன்னா, முயற்சி செய்கிறவன், வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவி செய்யவே. இப்ப 100% உங்களுக்கு சொல்றேன், சோம்பேறிக்கு ஆண்டவர் கையை தூக்குறீங்களா? சோம்பேறிக்கு ஆண்டவர் கையை தூக்குங்களேன். நம்ம சோம்பேறியா இல்லையா? உண்மையை ஒத்துங்க. இன்னைக்கு 7 மணிக்கு எழுச்சுமெல்லாம் கையை தூக்குங்க. சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவி செய்யவே மாட்டார். ஏன்னா சோம்பேறி ஆண்டவர் வசனத்தை தேட மாட்டான், சோம்பேறி ஜெபிக்க மாட்டான், சோம்பேறி என்ன பண்ண மாட்டான்? ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். சோம்பேறி தேவனுடைய பணியை செய்ய முடியாது. ஏன்னா அவன் சோம்பேறி. இங்கிருந்து பக்கத்து தெரு கூப்பிட்டா கூட வரமாட்டான், சோம்பேறி. அப்ப ஆண்டவர் அவனை பயன்படுத்தணும். எந்த விதத்துல நான் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கேட்க முடியும்? ஆண்டவர் சொல்ற, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகட்டும், ஜெயம். நான் குதிரையை ஓட்ட மாட்டேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துடும் ஆண்டவரே. உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரேன், இங்க இல்ல நரகத்துல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய நினைப்பு அப்படிதான். சில பேர் இருக்குது NPNK நாங்கள் எங்கள் வாலிப வயசுல சொல்லுவோம். உங்க வயசுல அப்படி சொன்னீங்களான்னு தெரியல. NPNK என்னன்னு தெரியுமா? சயின்ஸ் படிச்சவங்க ஒரு பொட்டாசியம் சொல்லுவீங்க இல்ல? சொல்லுங்க. NPNK நினைப்பு பொழப்ப கெடுக்கும். நினைப்பு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பிசாசு நினைப்பு தான் பொழப்ப கெடுத்துனுக்குது. தன்னை ஒரு ஹீரோவா மாத்துக்கிற மாதிரி நினைப்பு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஹீரோ லைஃப் தான் இன்னைக்கு நிறைய பேர் பிடிக்குது. ஏன் தெரியுமா? சோம்பேறி லைஃப். இன்னைக்கு குடிகாரனை பாரு, வேலை செய்யாம சுத்துறவனை பாருங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, கஷ்டப்பட்டாதான் நான் முன்னேற முடியும். கஷ்டம் இல்லாம எனக்கு ஒரு ஈஸி மணி மேக்கிங்னா, அவனை மாதிரி ஒரு ஏமாத்துக்காரன், அவனை மாதிரி ஒரு நஷ்டம் அடைய போறோம் யாருமே கிடையாது. ஈஸி மணி மேக்கிங். வேலையே செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பணம் மட்டும் வந்துடும். 12 மணி நேரம் கூலி குத்துருவேன், ஆனா 6 மணி நேரம் தான் வேலை செய்வேன். 12 மணி நேரம் கூலி எப்படி கிடைக்கும் உனக்கு? எனக்கு அருமையான வேலை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என் வழியை அறிந்து கொள், நான் உன்னிடத்துல வந்து உனக்கு வெளிச்சமாய் உன் வாழ்க்கையில நான் வரணும், நான் உன் வாழ்க்கையை ஆளுகை செய்யணும். அதான் வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்டுனா, இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்க போறேன்னா அந்த ஒளி உன்னிடத்துல இருக்க வேண்டும். என்னுடைய பர்சனல் லைஃப்ல அந்த வெளிச்சம் வந்துட்டா, எனக்குள்ள இருக்கிற மூடத்தன்மை, எனக்குள்ள இருக்கிற மதியனம், எனக்குள்ள இருக்கிற அசுத்தம், எனக்குள்ள இருக்கிற தேவையற்ற இருள் என்னை விட்டு வெளியே போயிடும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இருளை நமக்குள்ள புதிச்சிருவான். தேவையற்ற சிந்தனை கொடுப்பான். வாலிப பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது வீட்டில் மனப்பாடம் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஹோம்ஒர்க் பண்றீங்க, உங்க மைண்டு படிச்சுனே தான் இருக்கும். ஆனா உன் எண்ணம் எங்க போயின்னுக்கும்? நிறைய பேருக்கு இருக்குது இல்லை? அதனால தான் நம்ம மார்க் வாங்க மாட்டோம். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லை. யாருக்காகவும் நம்ம படிக்கிறோம். ஐயோ அம்மா அப்பா பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அப்படியே படிச்சுனே இருப்போம். அவங்க அப்படி போயிட்டா அப்படியே எங்கேயும் யோசிச்சு, யாரை ஏமாத்துறீங்க? நீங்க தான் ஏமாந்து போறீங்க. ரிசல்ட் வரும்போது திக்கு திக்கு திக்குன்னு ஹார்ட் பீட் வச்சு, ஐயோ என் பேர் வருமா வராதா? ரிசல்ட்டுக்கு 10 நாள் முன்ன பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் பெற்று, ஏன்பா ரிசல்ட் வருது? இந்த ஞானஸ்தானம் செல்லாது. நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான், நான் ஆண்டவர் கீழ் பணிச்சிட்டான் கடைசி நிமிஷத்துல. இல்லை தம்பி, ஆரம்பத்துல இருந்தே நீ படி, ஆரம்பத்துல இருந்தே உன் வேலையை கரெக்டா செய்.
ஆண்டவர் உனக்கு ஒளியா இருக்க விரும்புறார். ஆண்டவர் வேஷம்லாம் போட சொல்லல, பொய்யெல்லாம் சொல்ல கடைசி நேரத்துல மனம் திரும்பிடலாம்ப்பா, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்றார், he wants to impart his life into your life. உனக்குள்ளே அவர் ஒரு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவே உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவே உனக்குள் வாழ விரும்புகிறார். இந்த உலகத்தில் அவர் இல்லை, உனக்குள் இருக்க விரும்புகிறார். அதனால்தான் இந்த யூதர்களும் சரி, அநேகர் என்ன பண்றாரு, அவரோட யுத்தம் பண்றாங்க, போராடுறாங்க. வேத பாரலும் பரிசேயர்களும், நீர் பிதாவா, நீர் இயேசு கிறிஸ்துவா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். மாடர்ன் இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயற்கையிலிருந்து சில காரியங்களை நாம் படித்து, எத்தனை பேர் சின்ன வயசு ஸ்கூல்ல தாவர வளர்ச்சி கொடுத்து படிச்சிருப்பீங்க. இந்த தாவரத்துல காரியத்திலிருந்து ஒரு விஷயத்த ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாகவே சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, சூரிய ஒளியிலிருந்து தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்கிறது. கரெக்டா? இட் இஸ் கால்ட் போட்டோசிந்தசைசர். போட்டோசிந்தசைசர். ஒளிக்கதிர் மூலமாக தாவரங்கள் தனக்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. நீங்க தண்ணி ஊத்தும் போது இன்னும் வேகமா வளருது. அதுக்குள்ள இருக்கிற செல்ஸ், அந்த செல்ஸ் நமக்குள்ள பாடியில் எப்படி இருக்குதோ, தாவரங்களுக்குள்ள இருக்கிற செல்ஸ் ஒளிக்கதிர் மூலமாக எப்படி புத்துணர்ச்சியை பெற்று தங்களுக்குள்ளே அந்த உணவை எடுத்துக்கொள்ளுகிறதோ, கிரகித்துக் கொள்ளுகிறதோ, அப்படியேதான் இயேசு கிறிஸ்து ஒளியாக உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது நீங்கள் வெளிச்சம் மட்டும் பெறுவதல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய உணவாக, உங்களுக்கு அவர் ஜீவனாக. நீங்க சூரியன் இல்லைன்னா தாவரங்கள் இல்லை. இந்த தாவரங்கள்ல பார்த்தா அந்த குரோம், அந்த பச்சையான அந்த இலைகள், நீங்க வீட்டில் மரம் நிறைய வச்சிருப்பீங்க. சில முருங்கை மரம் கீழே, ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு முருங்கை மரத்தை கவனிங்க, அல்லது இன்னொரு மரத்துக்கு கீழே இருக்கிற வேற ஒரு மரத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, மேலே மரம் இருந்தால் இந்த கிளை இப்படி வந்து இப்படி வெளியே போகும். சூரிய வெளிச்சம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே அந்த கிளைகள் படர்ந்துருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம சர்ச் பின்னாடி கூட பாருங்க, மரத்துக்கு கீழே வேற ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரம் என்ன பண்ணும், அந்த மரத்தின் நிழல் அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கலன்னு உடனே வெளிச்சம் எங்கே கிடைக்குதோ அதுக்கு நேராக கிளை விடும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், மரம் நேராக போய் டங்குன்னு அப்படி திரும்பிடும். பார்த்தா தான் தெரியும், அது எங்கே ஒளி கிடைக்குதோ அது சந்தில் நுழைஞ்சி தான் தலையை காமிச்சிடும். எனக்கு வெயில் வேணும், எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படிதான் கிறிஸ்து உனக்கு வேணும். நீ எந்த இருளின் அடியில இருக்கலாம், அந்த வெளிச்சம் உன்மீது படாதபடிக்கு உன் வாழ்க்கையில பல நெருக்கங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கலாம். பல நெருக்கடி, முள்வேலியை போன்ற நெருக்கடி, பண பிரச்சனை, சோதனைகள் எல்லாம் உன்னை நெருக்கி சூழ்ந்திருக்கலாம். வியாதி உன்னை சூழ்ந்திருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது நீ எதை தேட வேண்டும்? வெளிச்சத்தை தேட வேண்டும். ஆமென். அப்புறம் எங்கிருந்து வெளிச்சம் கிடைக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தாவரத்திலிருந்து நாம் கற்றுக்கிறோம், அந்த சன்லைட் மூலமா தான் நான் வாழ்வேன், அதுதான் என்னுடைய ஜீவன், எனக்கு ஆரோக்கியம் அதுதான் சொல்லி சன் கிட்ட கிடைக்கிற அந்த எனர்ஜியை தாவரங்கள் போய் தேடி பெற்றுக் கொள்ளுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு வைப்ரண்டான காரியத்தை நம்ம இயற்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, he wants to give us a life. அவர் சொல்லும்போது சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், whoever hears my word and believes him who sent me as a eternal life. அவர் சொல்லும்போது சொல்றார், வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:24வது வசனத்தை வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிங்க, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். There is no condemnation. என்ன அர்த்தம்? அவனுக்கு நரகம் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. யாரை? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு நரகம்.
தெளிவா சொல்றாரா? நம்ம படிச்சு 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 பார்க்கணும். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நிறைய பேருக்கு இந்த சமஸ்கிருத வார்த்தை புரியுறது இல்லை. ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன, ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன? இட்ஸ் a commitment, surrendering my life. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்குது, அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. நீ நானும் மரித்தாலும் பிழைப்பான், அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, என் வசனத்தை நீ விசுவாசி, உலகத்தை நம்பாதப்பா. உலகத்துல 1000 பிலாசபி இருக்கும், மனுஷனை நம்பாத. கர்த்தராகிய நான் தேவன் இந்த உலகத்துல மனிதனாய் வந்தேன், என்னை காண்பித்தேன். அதை போல வேற தெய்வம் இருக்குதா? ப்ரூவ் பண்ணு. வானத்திலிருந்து இறங்கின ஏதாவது ஒரு தேவனை நீங்க காண்பிடுங்க. ரெக்கார்ட் பிரகாரம், லிட்ரலா, ஹிஸ்டாரிக்கலா, சரித்திரத்தின்படி இன்னைக்கு வானமும் பூமியும் எப்போ உண்டாச்சு, எப்படி உண்டாச்சுன்னு ஒரு ஹிஸ்டரி இன்னைக்கு கடவுள் நமக்கு பைபிள்ல மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். வேற எந்த வேதங்களிலும் சொல்லப்படவில்லை. ஆரம்பமும் முடிவும் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லும்போது ஆதியும் அந்தமாய் இருக்கிற கர்த்தர் மட்டும்தான் இந்த வெளிச்சத்துல நம்மளை நடத்தினார். வேற யாருக்கும் கிடைக்கல. மோசையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் பேசினார். யாராவது பார்த்தாங்களா பிதாவை? ஒருத்தரும் பார்க்கல. மோசே பார்த்தாரா? பார்த்தா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இருந்தாலும் ஆண்டவரே ஒரு விசை உன் முகத்தை எனக்கு காமிங்கன்னு கேட்கும்போது சொன்னார், நீ உயிரோடு இருக்க முடியாது. அதனால பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக மோசே, கர்த்தருடைய வார்த்தையை மோசேக்கு சொல்லி தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை பொறித்து கையில கொடுத்தார், கமாண்ட்மெண்ட்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது அப்படிதான். பவுல் ஆண்டவரை தரிசித்தான். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ மனித உருவத்தில் வந்த இயேசுவோடு நிறைய பேர் வாழ்ந்தாங்க, கூட இருந்தாங்க. 33 வருஷம் இருந்தாரு, அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எத்தனை பேர் இவர் தான் பிதான்னு யாருக்குமே தெரியல. அவரை நம்பல. யூதர்கள் அவரை வெறுத்தார்கள். ஏன்னா அவர் எல்லாம் சத்தியமா பேசுறாரு, உண்மையை அவர் மேல பொய்யை வைத்து ஏதாவது செய்யணும்னு கலகம் உண்டாக்குற பிசாசானவன் ஜனங்களுடைய சிந்தனைக்குள் போனான். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்காதபடி ஒருத்தன் சொல்றான், கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் தானே வருவாரு, இவர்னா கலிலேயில இருந்து வராரு. அடிமுட்டாளா யோசிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர், நான் பிறந்த இடம் ஒண்ணு, நான் பிழைக்க வந்த இடம் ஒண்ணு, அவர் எங்க பிறந்தாருன்னு அப்படி கூட அந்த முட்டாளங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா யூதர்களுக்கு? இந்த இஸ்ரவேலர்களை போல அவருங்க பெரிய பிரில்லியன்ட் தான். இன்னைக்கு உலகத்தையே இன்னைக்கு அசைக்கிறான் இஸ்ரவேல் நேஷன். ஆனா அவனை நான் முட்டாள் தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தருடைய வேதத்தை அறியாத நீ சபிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கலாம் வேதத்தின்படி, நீ பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தது நிமித்தம் உன் தேசம் சிதறடிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய ட்ரூத் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. இன்னும் நீ வணங்கா கழுத்தலா நடக்கிற. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் நிறைய ரட்சிக்கப்படுறாங்க. நிறைய இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு ஜூடா கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி பாரம்பரியம் பிடிச்சவங்க இருக்கிறான் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வணங்கா கழுத்துள்ள பிதா ஒருவரை தவிர கடவுள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானே பிதாவாகிய தேவன், இந்த உலகத்துக்கு பாவ பரிகாரத்திற்காக மனுஷனா வந்துதான் ஆகணும், பலி செலுத்தி தான் ஆகணும், சிலுவையிலே நான் அறையப்பட்டு தான் ஆக வேண்டும். இதை நிராகரிப்பதற்கு சாத்தான் தந்திரத்தை பண்ணான். எனக்கு அருமையாளு, இந்த காசுக்காக ஒருத்தன் கடவுளை தெரிந்து கொண்டா அவனை மாதிரி மதியினன் யாருமே. சத்தியத்திற்காக நிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்குள்ள இருந்தா போதும். அது கொஞ்சமோ 50 பேரோ 100 பேரோ. ஆனால் நியாய தீர்ப்பு ஒண்ணு வரப்போகுது. அன்னைக்கு நீ மாட்டிக்குவ, செத்த பிறகோ உயிரோடு இருக்கும் போதோ. ஆனா இந்த நரகத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க தான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பார்த்து.
இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய அந்த சத்தியம் அதான் உணவாய் மாறுகிறது. இயேசு சொல்றார், I am the bread of life. அங்க பாருங்க, வாழ்க்கைக்கு நான் தான் அப்பமா இருக்கிறேன். இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு வந்த ஜீவ அப்பம். அவரை குறித்து சொல்றார். Who is the bread? Jesus Christ. நம்ம சாப்பிடுற பண்ண நினைச்சுக்கிறோம் இப்போ, கரெக்டா? ஏன்னா நம்ம மனசெல்லாம் பண்ணை தவிர வேற தெரியல இப்போ சாப்பிடுறது தவிர. ஆனா இயேசு சொல்றார், நான் தான் அந்த பண்ணு, என்னையே நீ சாப்பிடுன்றார். என்னை நீ உன் உயிர் நாடிக்கு ஆகாரமா எடுத்துக்கொள். எப்படி தாவரங்கள், புரிஞ்சுச்சா, வெளிச்சத்திலிருந்து தனக்கு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதோ, மனுஷனாகிய நீங்கள் நானும் என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஆகாரம், அவர்தான் என் வாழ்க்கை, அவர்தான் என் உயிர் நாடி, அவர்தான் எனக்கு போஜனம். அப்ப ஆண்டவர் அந்த அப்பத்தை குறித்து சொல்லும் போது, என்னுடைய வார்த்தையே, தேவனுடைய வார்த்தையே அப்பமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னையே நான் ஜீவ அப்பமாக, the bread of life, ஜீவன் அப்பமாக கொடுக்கிறேன். என்னை, என் வார்த்தையே உங்களுக்கு அப்பமாக மாற போகிறது. சீஷரெல்லாம் அவர் பின்னாடி வராங்க. அற்புதம் நடக்குது. 5 அப்பம் 2 மீன் 12 கூட நிறைய 5,000 பேர் உட்காந்து சாப்பிட்ட பிறகு சும்மா இருப்பாங்களா? அடப்பாம, நம்ம வேலைக்கு போக தேவையில்ல, இயேசு கிறிஸ்து பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? ஈஸியா 5 பிரெட் இருந்தா போதும், 2 மீன் இருந்தா போதும். அவர் ஜெபம் பண்ணி எல்லாரும் கொடுத்துருவார். நான் வேலைக்கே போக மாட்டேன்பா, ஜாலியா சாப்பிட்டு. இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ற ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் பின்ன ஏன் வந்தீங்கன்னா அற்புதத்தை கண்டனாலே என் பின்னாடி வரீங்க. சில ஜனங்கள் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அவரை ராஜாவா மாத்தி கொள்ளணும்னு வேற நினைச்சிட்டாங்க. ஓடி வந்து அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா தங்களுக்கு தலைவராய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தலைவர்களா எப்படி இருக்கணும்னு விரும்புறோம் நம்ம? இலவசம், எல்லாமே இலவசம், அவன் தான்ப்பா நல்லவன். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்றோம்? நம்மெல்லாம் அப்படிதான். ஆனா பேசுறது மட்டும் ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூராலிட்டி என்கிற ஒரு இசம் இருக்குது. அதாவது ஒரு ஒரு கொள்கை, ப்ளூராலிட்டிசம் அப்படின்னா பல தன்மையுடைய ஒருத்தர் சொல்றாரு, கடவுளை நீங்கள் எந்த வழியில் வேணா பார்க்கலாம். ஆறு பார்த்துங்க, ஒரு மலையை பார்த்துங்க, அந்த மலைக்கு போறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. நீ ஆந்திரா வழியில வரலாம், கர்நாடகா வழியில வரலாம், தமிழ்நாட்டு வழியா கூட அந்த மலைக்கு வரலாம். எல்லா வழியும் ஒன்று தாங்க, எல்லாம் அந்த மலைக்கு தாங்க போகுது. இப்படி ஒரு குழு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாரும் ஒரே கடவுள்கிட்ட தாங்க போறோம் அப்படின்னு பிசாசனுடைய ஒரு அழகான ஒரு கொள்கை, உபதேசம். இதுல நிறைய பேர் நம்புறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ். அப்ப யோசிங்களேன், பிசாசு எவ்வளவு தந்திரமா உள்ள வந்தான் பாருங்க. இதை நம்பி இருக்கிறது ஒரு கூட்டம். நாங்க எங்க எல்லாருக்கும் நல்லவங்க, கடவுள் எல்லாருக்கும் பொதுவான. ஆமா, ஆனா உன் மனசுல யாரை நீ விசுவாசிக்கிறன்றதான் கேள்வி. யாரை தெய்வமா ஏற்றுக்கொண்டாயோ என்பதுதான் கேள்வி. யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்றுதான் கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒருவேளை அப்படி சொல்லலாம், எல்லா மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா வேதம் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தைரியமா சொன்னாரு. அவர் மனுஷனா வரும்போது அவர் மட்டும்தான் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு மீட்க வந்த மெய்யான ஒளி நான் மட்டும்தான், வேற ஒளி இல்லை. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உனக்கு வாழ்க்கை, வேற கிடையாது. கபம் ஜபம் கபத்தை மாற்றுமா? என்னங்க, ஜபம் கபத்தை மாற்றுமா?
சொல்லுங்களேன், கபம்னா என்ன? இந்த தமிழ்ல தான் நம்ம பிரச்சனையே. கபம் என்றால் சளி. உன் ஜபம் சளியை எடுத்துருமாப்பா வெளியே. பெனிட்ரில் குடி, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு. மருத்துவங்களை ஆண்டவர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு, அதனால ஜபம் வந்து சுகமாக்காதுன்னு நினைக்காதீங்க. ஜபத்துக்கு தேவை விசுவாசம். அது ஏன் விசுவாசம் இல்லை, உன் விசுவாசம். வியாதியஸ்தன் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து பார்த்தார், திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றார், நீ குணமடைய விரும்புற. குருடனை பார்த்து கேட்கிறார், குணமடைய விரும்புற. ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். உடனே சுகம் கொடுத்தாரு. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் சுகம். நிறைய பேர் ஜபம் மேல இன்னைக்கு, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்புங்க, நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் உங்களை சுகமாக்கினார், ஆகிட்டார், கேன்சர் வியாதி சுகமாக்கிட்டார். அடுத்த மாதம் போய் பார்த்தா அவங்க அட்மிட் ஆகிருப்பாங்க திருப்பியும். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொன்னேன், நடந்த ஸ்டோரி. இந்த மாதிரி போலி ஃபாதருங்களை, போலி சாமியாருங்களை தான். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும்போது யூதர்கள் அப்படிதான். நீ பிதாவா? சேலஞ்ச் பண்ணு, நீ பிதாவான்னு. வாசிங்க 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம். ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறவங்கள பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். உம்முடைய பிதா எங்கே? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. பிதா பிதான்றீங்களே, உம்முடைய பிதா எங்கே? இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள். என்னையும் அறியீர்கள். இந்த தமிழ் நல்லா கவனிங்க. என்னையும் அறியீர்கள். அறியீர்கள் என்ன அர்த்தம்? அறியீர்கள் நிறைய பேருக்கு தெரியாமே படிச்சிருக்கோம் பைபிள்ல. அறியீர்கள். ஆமா. அப்போ என் பிதாவையும், தமிழே சொல்லுங்க, அறியவில்லை. சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பிதாவையும் நீங்கள், அப்புறம் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். அப்ப புரிஞ்சுச்சா? அறியீர்கள், அறிவீர்களுக்கும் இந்த தமிழ் ரொம்ப சின்ன வார்த்தை கூட பெரிய மீனிங்கை மாற்றிடும். அதனால் பைபிள் வாசிக்கும் போது நிதானமாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசிக்கணும். அப்போ இங்கே கவனிச்சா, நாம் நீ என்ன அறியல, என்னையே அறியல, என் பிதாவை எப்படி அறிய முடியும்? ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை இவங்க யூதர்கள்லாம் விசுவாசிக்கிறாங்க. உங்க நியாயப்பிரமாணமே சொல்லுது, பழைய ஏற்பாடு 2 பேருடைய சாட்சி இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது சொல்ல வாசிங்க அடுத்த வசனம். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை குறித்து சாட்சி இயேசு சொல்றார். நான் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். சாட்சியும் ஏத்துக்கிறியா இல்லையா? ஒன்னு என்னுடைய சாட்சி, இன்னொன்னு 2 சாட்சி தான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்க நியாயப்பிரமாணத்தின்படி, மோசே நியாயப்பிரமாணம். அப்ப ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. அவர்கள் உன் பிதா யாருன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. 21வது வசனத்தை வாசி. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். இப்போ ரொம்ப தெளிவான இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் போகிறேன். இதோ இப்ப நீ என்னை ஏத்துக்கல, மை டைம் வில் கம். நவ் ஐ எம் கோயிங், பட் மை டைம் வில் கம். அன்னைக்கு நீ தேடினாலும் எனக்கு கிடைக்க மாட்டேன். அதாவது பிதாவை கண்டடையத்தக்க சமயத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்க தேடணும். சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கிரேஸ் பீரியடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ கேனாட். என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். என்னை தேடுவார்கள், நான் அவர்களுக்கு கண்டடைவதில்லை. ஏன்னா இன்றைக்கு கிருபை நாள் கொடுத்துருக்கிற. உன் அறிவை யூஸ் பண்ணு, உன் புத்தியை யூஸ் பண்ணு. நீ ரொம்ப ஞானவான் தான், நீ ரொம்ப அறிவாளி தான். கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும்னா, கடவுள் ஏன் இப்படியெல்லாம் படிச்சாரு? கடவுள் இருந்தா எதுக்கு? கடவுள் இருந்தா என்னத்துக்கு அந்த கேரளாவில் இப்படி நடக்கணும்? பூமி எதிர்ச்சி ஏன் வரணும்? கடவுள் இருந்தா ஏன் எனக்கு வியாதி வரணும்? அந்த கடவுள் இருந்தான்னு கேட்குறிய, அந்த கடவுள்
இடத்துல நீ போட்டி போட முடியுமா? ஒரு மலையை பார்த்து நான் மலைக்கிட்ட போய் ஏதாவது சண்டை போட முடியுமா? கல்லுக்கிட்ட போய் அல்ல, அந்த மலையை பார்த்து நான் மனுஷன், எனக்கு 6 அறிவு இருக்கு, புஷ் பண்ணி தள்ள முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன சயின்டிஃபிக்கலாக நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயத்தை நம்ம உள்ள வாங்கிக்கிறோம். ஆனால் உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு தாழ்மை வேணும். கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கும் எனக்கு லிசனிங் ரொம்ப இஷ்டம். இன்னைக்கும் நான் கற்றுக்கொள்வதற்கு விரும்புவேன். இன்றைக்கும் நான் நிறைய படிப்பேன். எந்த சப்ஜெக்டும் படிக்கிறது முக்கியம், கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் தெரியும் எனக்கு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிறது இதுதான். இந்த பெருமையில் தான் நிறைய பேர் யூதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காசு பெருமை. நாங்கள்லாம் பிதாவை சேர்ந்தவர்கள், நாங்கள்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள்லாம் இஸ்ரவேலர்கள், நாங்கள்லாம் உயர்ந்த ஜாதி. பெருமை அவனுக்குள்ள. நான் உயர்ந்த ஜாதி, நீ எல்லாம் சமாரியன், நீ வேற ஜாதி, நீ எல்லாம் விக்கிர ஆராதனைக்காரன், நீ எல்லாம் பாகாலினுடைய பிள்ளைகள், நாங்கள்லாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். பெருமை பேசின இடத்துல இயேசுவை பார்க்கவே முடியாது. இதுதான் சப்ஜெக்ட். இன்னைக்கு எவன் ஒருத்தன் பெருமையா இருக்கிறானோ அவன் இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னால் இயேசு கிறிஸ்து பிதா வல்லமுடைய கடவுளை தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார். அவர் பார்ப்பாரு, நான் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமுடைய கடவுள் என்பதை இவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு முன்பாகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன், இவர்கள் என்னை அறியவில்லை. அவர் சொல்றாரு, நான் போறேன், என்ன நீங்க தேடுவீங்க, ஆனா உங்க பாவத்துல நீ சாவ. எது பாவம் தெரியுமா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். யூதர்களுக்கு ஒரு புத்தி, எவ்வளவு ஞானம் பாத்தீங்களா? அவனை அறிவாளின்றீங்க நீங்க. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாது. உடனே இவன் எப்படி குறுக்கு புத்தி பாரு. இன்னைக்கு நமக்கு அதுதான் நிறைய குறுக்கு புத்தி. எப்படி யோசிக்கணும்? இவர் தற்கொலை பண்ணிக்கினார்னா தற்கொலை பண்ணவனுக்கு நரகம். புரியுதுங்களா? நரகத்துக்கு தான் ஒருத்தரும் போக முடியாது யூதருடைய நம்பிக்கையின்படி. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்? ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த இடத்துல ஒரு ஸ்டோரியை இயேசு சொல்லும்போது சொல்றார், இந்த இடத்துக்கு ஒருவராலும் இங்கிருந்து அங்கே போக முடியாது. அதே மாதிரி பூமியிலிருந்து ஒருத்தரும் டைரக்டா நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போக முடியாது. நோ பர்மிஷன். நிறைய பேர் சொல்ல, நான் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன், ஆப்பம் கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவும் 12 சீஷர்களும். இன்னைக்கு இப்படியெல்லாம் மக்கள் காரணம் என்ன தெரியுமா? பைபிளை படிக்கிறது இல்லை. எனக்கு அருமையான தேவதூதர்கள் உண்மையாகவே இருக்கிறாங்க. ஆமென். வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை தூதர்கள் வைக்கப்பட நான் பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு உதவி செய்கிறார்கள், என்னை தற்காக்கிறதுக்கு தேவ பணியாளர்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது உண்மை, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த பொய் சொல்லி ஏமாத்தி மூடர்கள், ஒரு வசனம் தெரிஞ்சா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறேன்னு நம்ம சொல்லணும். கர்த்தர் இருக்கிறாருன்ற ஒரு பவர் இருக்கிறார். ஒருத்தர் தான். எம்ஜிஆர் பாடினார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றே குலம். இப்பயாவது ஏத்துக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்றாரு, அப்படியாவது ஏத்துக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னையே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் நம்பல. அவர் சொல்றார், நான் தான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன், அவர் என்ன சொல்றாரு அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்கல. அவர் சொல்லும்போது சொல்ல வர்றாரு, வாசி 23. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். கவனிங்க, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயரத்திலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல. அப்போ தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திலிருந்து வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மேல இருந்து வந்திருக்கிறேன். நீ அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த மாதிரி நான் பிறக்கல. நான் பரிசுத்த ஆவியினாலே கற்பவித்து இந்த உலகத்துக்கு வந்தவன். நீ வேற, நான் தான் மேல இருந்து வந்தவன். அவ்வளவு தெளிவா சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. 24வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன்.
நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். புரிஞ்சுச்சிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஏன் தெரியுமா? நான் தான் பிதா, நான் தான் அவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், அண்டர்லைன் பண்ணுங்களேன், உங்கள் பாவங்களிலே இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு எவன் விசுவாசிக்கவில்லையோ அவன் என்ன? நரகம் தான். தெளிவா இருக்குதா? பாவங்களில் சாவீர்கள் என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட். இயேசு கிறிஸ்துவை டினை பண்றான். ஏன்னா கிராஸ். பிசாசுக்கு ஒரே தந்திரம், இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தவில்லை, இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்படவில்லை, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்ற கூற்றை அவன் இந்த உலகத்துக்கு தந்திரமாய் ஏமாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசுவை தீர்க்கதரிசியாக மட்டும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் சிலுவையில் மறையல, அவர் மறைஞ்சு போயிட்டார். ஏன்னா அவர் தெய்வம், அவரை யாராலையும் சிலுவையில் அறைய முடியாது. இதே தான் யூதர்களும் சொல்றாங்க, எங்கள் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமுடைய தேவன், அவரை ஒருவராலும் சிலுவையில் அறைய முடியாது அப்படின்னு. இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா மறைந்து போயிருக்கிறாரா? ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா? there is a history. அவர் புக்கில் பார்த்தீங்கன்னா அவரை தேவாலயத்துக்கு புறம்பாக மேலேருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ரெடியாக பிளான் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு மறைந்து போனார். வேற சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ராத்திரியில் அக்கறைக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து அந்த போட்டில் இல்லை, ஆனால் அக்கறைக்கு கடல்லே நடந்தோ எப்படியோ அந்த இடத்துல அவர் இருக்கிறதை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து பூட்டின அறைக்குள் எப்படி வந்தார்? ஸோ அவர் தெய்வத்துவம் உடையவர், மகத்துவம் உடையவர். அவர் தெய்வம், அவர் மகத்துவம் உள்ள கர்த்தர். அதனால அவரை யாரும் சிலுவையில் அறைய முடியாது. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால சிலுவையில் அரைஞ்சிட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு உலகத்துக்கு. இதை டார்வின் இந்த மாதிரியான கூற்றுகள், பல விஷயங்கள், பரிணாம வளர்ச்சி, இதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை உலகத்துக்கு கொடுக்கிற அந்த திட்டத்துக்கு விரோதமாக லூசிஃபர் பல தந்திரங்களை, பல பிலாசபிகளை ஏவி விட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதை நம்பி நீங்களும் நானும் ஏமாறவே கூடாது. ஒரே ஒரு பொக்கிஷம் நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்மை தேடி வந்த தெய்வம், வேற எந்த தெய்வமும் வரல. அப்படி ஏதாவது ரெக்கார்டு இருந்தால் நம்ம சொல்லலாம், எம்மதமும் சம்மதம். ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் சொல்லும்போது போல்டாக சொல்லணும், மை ஜீசஸ் இஸ் மை லைஃப், எக்ஸப்ட் ஜீசஸ் நோ ஒன் கேன் என்டர் இன்டு தி கிங்டம். இயேசு அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. அவரே பிதாவாகிய தேவன், அவரே குமாரனாகிய கிறிஸ்து, அவரே பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் ஒன்றில் இருக்கிறார். சூரியனில் வெளிச்சத்திலிருந்து என்ன? சூரியனிலிருந்து வெளிச்சம் கிடைக்குது, வெப்பம் கிடைக்குது. மூணும், அந்த ரெண்டு கேரக்டரும் சூரியனுக்குள் இருக்குது. அப்படியே தான் பிதாவாகிய தேவன். பிதாவுக்குள் கிறிஸ்து, பிதாவுக்குள் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றை ப்ரொக்ளைம் பண்ணணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம், இயேசுவே எனக்கு எல்லாமா இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, வித்தவுட் ஹிம், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் அன்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நிறைய பேர் சொல்லலாம், இது ரொம்ப அரகன்ட் டீச்சிங், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம் நீங்கள் சொல்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இட் இஸ் a ரியாலிட்டி. இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம், மனுஷனாக அவதரித்தார். எல்லா வேதங்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. எல்லா வேதங்களும் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த உலகத்துக்கு வரும். அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு பரலோக வாழ்க்கைக்கு நம்மை தேவன் கொண்டு போவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் நம் விசுவாச வாழ்க்கையிலே
அவரை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? will you confess? உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அதை நீங்கள் சொல்ல முடியுமா? will you confess that Jesus is my life? எனக்கு எல்லாமே அவர் தான், என் உயிர் நீங்கள் தான், என் மூச்சு நீங்கள் தான், என் நம்பிக்கை நீங்கள் தான், என் வாழ்க்கையை நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஃபாதர் பெக்மேன்ஸ் அழகான ஒரு பாடலை பாடினார், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் சொல்ல முடியுதா? அப்படி சொல்லுகிற நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கடைசி நாட்களில் தேவையான ஒரு மிஷன், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய மிஷன், இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய மிஷன் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற நரக வாழ்க்கைக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பாகிய நரகம். தெளிவாக சொல்றார், இயேசுவை சொல்றார். அதனால தான் உபாகமத்திலேருந்தே அவர் சொல்லும்போது சொல்றார், பா உனக்கு எல்லாத்தையும் வச்சுட்டேன், ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டேன், சாபத்தையும் வச்சுட்டேன், ஜீவனையும் வச்சுட்டேன், மரணத்தையும் வச்சுட்டேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ. நரகம் தான் வேணும்னா லெட் இட் பி. ஆனால் போயிட்ட பிறகு நீ கதற முடியாது, செத்துட்ட பிறகு நீ மனமாற முடியாது. இப்போ இன்றைக்கு ஜீவனில் இன்னைக்கு ஞானஸ்தானத்தை தள்ளி போடாது, மனம் திரும்பதில் தள்ளி போடாது, தேவனிடத்தில் உடன்படிக்கை தள்ளி போடாது. இன்னைக்கோ நாளைக்கோ நாம உயிரோடு இருப்போமா தெரியவே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்து. அவர் இருந்துட்டா போதும், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அவரை நான் விசுவாசித்தா போதும், நான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன். என் பாவங்களை மன்னிச்சிட்டார். நேற்று வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தை அவர் மன்னிக்கிறார். இன்னைக்கு ஏற்றுக்கோ, இன்னைக்கு நீ கீழ்ப்படி. நீ ஞானஸ்தானம் பெற்றவனாக இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டவன் சொல்லலாம், திருவிருந்து நீ எடுக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு திரும்ப, இன்னைக்கு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துப்பார். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரிடத்தில் வெளிச்சமாகி கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இந்த பாவம், இந்த ஜென்ம சோபத்தில் இருக்கிற இந்த சிந்தனைகளில் இருக்கிற பாவம் யார் வேணா எப்படி வேணா ஏமாற்றலாம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த உலகத்தில் ஏமாத்துறது என்பது ரொம்ப ஈஸி. எனக்கு அருமையானவில்லை, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம், நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டுகிட்டே தான் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வீரத்தை எதில் காமிக்கிறாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் காமிக்கிறான். லைஃப்பில் காமிக்கிறதுக்கு சேலஞ்சாக வாங்க யாராவது டைரக்டாக. அவன் தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிறான். ஐ எம் டெல்லிங் யூ ஆர் எ கோவர்ட் பர்சன். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறான். இன்னைக்கு மனிதாபிபம் இல்லை, மனிதாபமாக நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிதலோடு அறிக்கை செய். உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் இவ்வளோ பாவம் பண்ணுறேன், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கெஞ்சி கேட்டுப்பார், உண்மையாக கேட்டுப்பார். உனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை அவர் தர்றதுக்கு போதுமானவர். அப்போ நான் என்ன செய்யணும்? தினமும் அவரோட நான் வாழணும், அவர் தான் என் வாழ்க்கையை மாறணும், என் இருதயம் அவர் கையில் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் 100க்கு 100 இயேசுவிடத்தில் இருதயத்தை கொடுக்காதனால்தான் அவன் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுறான். 100க்கு 100 இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அவன் அன்பு செலுத்தாமல், அவரோடு நடக்காமல், அவருடைய சிந்தையில இல்லாமல் தன் சொந்த யோசனையில இருக்கிறான், தன் சொந்த சிந்தனையில வாழ்கிறான், கற்பனையில வாழ்கிறான், தன்னை ஹீரோவா போல வெளியே காமிச்சுக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தம், அவனுக்குள்ள இருக்கிற காம விகாரம், அவனுக்குள்ள இருக்கிற இச்சை, அவனுக்குள்ள இருக்கிற போராடி கொண்டு இருக்கிற அந்த மாம்சத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான். அதனால தான் அவன் விழுந்து போறான். வெரி சிம்பிள். வாலிபர்களுக்கு பார்த்து நான் சொல்றேன், யோசேப்புக்கு இந்த விதமான ஒரு சோதனை வந்துச்சு. இந்த இயற்கையான உணர்விலே சோதனை. ஒரு பெரிய மகாராணியே அவனை இச்சைக்கு கூப்பிடுறான். அவனுக்கு அழகான அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்குது, ஆனாலும் தன்னுடைய இளம் அந்த தளபதியோடு அந்த வாலிபன் அந்த இடத்த விட்டு ஓடினான். அவன் நினச்சிருந்தா கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். மகாராணி யாருக்கு கிடைக்கும் அந்த ஸ்லாக்கியம்? பாய்ஸ், மேரிட் பர்சன், உங்களுக்கு சாய்ஸ் வரலாம். இந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு யாராவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மேரிடாக இருக்கலாம், அன்மேரிடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வரும்போது
நீங்க யோசேப்பு மாதிரி டிசிஷன் எடுக்க முடியுமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இயேசு தான் என் வாழ்க்கைன்னு சொன்னா இந்த உலக இச்சையை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன். என்னை மேற்கொள்கிற அந்த பாவ இச்சை என்னை கரைப்படுத்தி விடும், என்னை குற்றவாளியாய் காண்பிக்கும். இந்த உலகத்தில் நான் நடக்க முடியாதபடி என்னை அவமானப்படுத்தி விடும். ஒரு நாள் வரும், நாம் மறைந்து செய்கிற பாவங்கள் ஒரு நாள் வெளியே வரும். அப்போது நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து, நம்மை குறித்த நல்ல ஒரு குணங்கள், நம்மை குறித்த பெருமையான காரியங்கள் எல்லாம் தெரு சந்தைக்கு வரும்போது நீ அவமானப்படுவாய், தனித்து விடப்படுவாய், வெட்கப்படுகிற சூழ்நிலை வரும். உனக்காக மனிதர்கள், உன்னோடு இருந்தவர்கள் உன்னை கைவிட்டு போய்விடுவார்கள். உன் சொந்தம், உன் பந்தம், உன்னுடைய பணம், உன்னுடைய உறவுகள் எல்லாம் இழந்து நிற்பாய். அந்த நாட்கள் வரும்போது நீ கதறி பிரயோஜனம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் முழு மனதா ஒத்துக்கொள், ஆண்டவரே நான் பாவி, இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் ஒரு விபசார ஸ்திரீயை பார்த்து சொல்றார். இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினை தீர்ப்பதில்லை, நான் உன்னை தண்டிப்பதில்லை, உன்னை விட்டுடுறேன், இனி போய் செய்யாத. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, அந்த விபசார ஸ்திரீயை மன்னித்தது போல என்னையும் ஒரு விஷயம் மன்னியும். நான் இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள உம்மை விசுவாசிக்கிறேன். உம்மிடத்தில் எல்லாத்தையும் சொல்கிறேன்ப்பா. என் கணவனுக்கு தெரியாது நான் செய்த தவறுகள், என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் டீச்சருக்கு தெரியாது, என் நண்பர்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, உம்மிடத்தில் இதை நான் சொல்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, உம்முடைய பிள்ளையா நான் விரும்புகிறேன், எனக்கு வெளிச்சமாக வாங்க, எனக்கு ஜீவ அப்பமா நீங்கள் வாங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான் எல்லாமேன்னு ஒப்பு கொடுக்குற உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கிடுங்கப்பா. இந்த உலக வாழ்க்கை, குடி, வெறி, பல போராட்டங்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவளை விடுதலை ஆக்கி உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும். நீரே அவளுடைய வாழ்க்கை என்பதை அவளுக்கு உறுதிப்படுத்தி மீட்டெடும். மூடத்தன்மையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் தெய்வீக சுகம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆலோசனையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.